நன்றி மறப்பது நன்றன்று. அடர்ந்த வனப்பகுதிக்குள் ஒரு முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். அவருடைய ஆசிரமத்தை சுற்றிலும் இயற்கை எழில் கொஞ்சுகின்ற பகுதியாக இருந்தது. மரம், செடி, கொடிகள், மலர்கள் இப்படி எல்லாம் பூத்து குலுங்கி சிரித்து கொண்டிருந்தன. அங்கு விலங்குகளுக்கு இடையில் கூட விரோதம் இல்லை. கொடூரமான வனவிலங்குகள், மான் போன்ற மென்மையான விலங்குகள் எல்லாமே அவர் முன்னிலையிலே அவருடைய சிஷ்யர்கள் போல பணிவோடு அமர்ந்திருந்தன. அப்படிப்பட்ட முனிவரிடத்தில் ஒரு நாய் நெருக்கமாக செல்ல பிராணியாக இருந்து வந்தது. அதுவும் முனிவர் சாப்பிடுவது போல காய், கிழங்கு, பழங்கள் இப்படி மிகவும் சாத்வீகமான உணவுகளை சாப்பிட்டு வந்தது. அதனால் ரொம்ப மெலிந்து போய் சோர்வாக இருந்தது. ஒரு நாள் அந்த நாயை விரட்டி கொண்டு ஒரு சிறுத்தை வந்தது. அப்போது இந்த உடலில் சக்தியே இல்லாத நாய்க்குட்டி முனிவரிடத்தில் சிறுத்தை தன்னை அடித்து சாப்பிட வருகின்றது, காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டது. முனிவர் தன்னுடைய தவ ஆற்றலால் அதை சிறுத்தையாக மாற்றினார். அப்போ ஏற்கனவே இதை விரட்டி கொண்டு வந்த சிறுத்தை பயந்து திரும்பி ஓடிவிட்டது. அடுத்ததாக புலி வந்தது. அந்த புலியை பார்த்து சிறுத்தை பயந்து போய் மீண்டும் முனிவரை நாடி வந்தது. மீண்டும் அதை வலிமை மிக்க புலியாக மாற்றினார் முனிவர். இப்பொழுது அதற்கு இந்த சாத்வீக உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு எந்த பலனும் இல்லை. இனி வன விலங்குகள் போல மாமிசங்களை அடித்து உண்ண வேண்டும் என்று ஆரம்பிக்கின்றது. அப்போ அதனுடைய சுபாவமும் எல்லா வகையிலேயும் மிகவும் கீழான இயல்புகளை கொண்டு மாறிவிடுகின்றது. அடுத்ததாக மிகப்பெரிய யானை வந்தது. அந்த யானையினுடைய அளவையும் அது தன்னுடைய முரம் போன்ற காதுகளை அசைத்து வருவதையும் ஆடி அசைந்து அது தும்பிக்கையை ஆடிக்கொண்டு வருவதையும் பார்த்து பயந்து போய் இந்த புலி ஓடி போய் கேட்கின்றது. முனிவர் அதை யானையாக மாற்றுகின்றார். அந்த யானையை விரட்டி கொண்டு ஒரு சிங்கம், காட்டு ராஜா வருகின்றது. அந்த காட்டு ராஜாவுக்கும் அதிகமான வலிமை உடைய சிங்கமாக இந்த நாயை மாற்றுகின்றார். இறுதியாக ஷரபா என்ற ஒரு வினோதமான உயிரினம் வருகின்றது. அது சிவபெருமானுடைய அவதாரங்களில் ஒன்றாக குறிப்பிடப்படுகின்றது. சரபேஸ்வரர் என்று வணக்கத்திற்குரிய தெய்வமாக நாம் போற்றி வழிபாடு செய்கின்றோம். பறவைக்குரிய இறக்கைகள் இருக்கின்றது, சிங்கத்தின் முகம் இருக்கின்றது, மனிதனின் உடல் இருக்கின்றது, சிங்கத்தை போன்று வால் இருக்கின்றது, சிங்கத்தின் கால் போல உறுதியாக 4 கால்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட மிருகத்தை பார்த்தவுடனே இது பயந்து நடுங்கி போய் மீண்டும் முனிவரிடம் போகின்றது. முனிவர் மீண்டும் ஒரு ஷரபாவாக மாற்றுகின்றார். இந்த நன்றி கெட்ட நாய் முனிவரையே ஒரு கை பார்த்து விட வேண்டும் என்று விரும்புகின்றது. அதனுடைய உள்ள எண்ணத்தை பார்த்து தன்னுடைய சக்தியால் புரிந்து கொண்ட முனிவர், நீ மீண்டும் எந்த நிலையிலே இருந்தாயோ அந்த நிலைக்கே போவாய் என்று சொல்லிவிடுகின்றார். அது மீண்டும் பாவப்பட்ட எலும்பும் தோலுமாக இருக்கிற நாயாக மாறிவிடுகின்றது. இந்த கதையிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது நிறைய செய்திகள் இருக்கின்றது.
நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற முதலாவது செய்தி வள்ளுவர் கூறுகின்ற செய்தி. இந்த நாய் போல நன்றி கெட்டத்தனம் இல்லாமல் நமக்கு காலத்திலே உயிருக்கு ஒரு பாதுகாவலாக இருந்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றி வலிமை கொடுத்து கொண்டு வந்தவருக்கு வணக்கத்தை தெரிவிக்க வேண்டுமே ஒழிய அவருடைய இரத்தத்தையே சுவைக்க வேண்டும் என்ற கொடூரமான மனம் வரக்கூடாது. இரண்டாவது, நாம் உண்ணும் உணவு பழக்க வழக்கங்கள் அவைதான் நம்முடைய இயல்பை நிர்ணயிக்கின்றன. அது சாத்வியமான உணவை சாப்பிட்டு வரும் வரையிலே நல்ல சுபாவத்தை உடையத இருந்து வந்தது. எப்பொழுது அது வன விலங்குகள் போல மற்ற மிருகங்களை அடித்து கொன்று தின்று வந்ததோ அந்த நொடி பொழுதிலே இருந்து அதனுடைய இயல்பு முற்றிலுமாக கொடுமை நிறைந்ததாக மாறிவிட்டது. யார் என்ன செய்தால் என்ன, என்னுடைய வயிறு நிரம்பியால் அது போதுமானது என்ற சுயநலம் தடித்த ஒரு மனப்போக்கு வந்துவிட்டது. மூன்றாவதாக, நன்றி மறந்து நாம் நடந்து கொண்டோம் என்றால் நமக்கு குருவாக இருக்கக்கூடியவர் நம்மை எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து தட்டி மேலே தூக்கி கொண்டு வருகின்றார். அந்த கடைசி நொடியிலேயும் கூட ஏதாவது நம்முடைய குறுக்கு புத்தி அல்லது தவறான துர்புத்தி வேலை செய்யும் என்றால் நம்மை நீ துவங்கிய இடத்துக்கே போக வேண்டியதுதான், உன்னை இனி அந்த பரமாத்மாவே வந்தாலும் காப்பாற்ற முடியாது என்று குரு கைவிட்டு விடுகின்றார். இந்த 3 செய்திகளையும் இந்த கதை மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். எனவே அந்த நாய் போல நன்றி இல்லாமல் இருக்கக்கூடாது. தேவையில்லாத சமயத்தில் தேவையில்லாத ரஜோகுணத்தை தமோ குணத்தை தூண்டக்கூடிய உணவு வகைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நாம் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்தால் அதள பாதாளத்துக்கு தள்ளப்படுவோம் என்ற விஷயத்தை மனதிலே நினைத்து எப்பொழுதும் கவனத்தோடு நடந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த 3 செய்திகளையும் புரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை நடத்தினால் நிச்சயமாக வாழ்க்கையில் நாம் மேன்மேலும் சிறந்து வளர்ந்து ஓங்கி வளருவோம். எல்லாம் வல்ல ஈசன் அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.